தினசரி நாம தமிழ் சினிமால இருந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துன்னு இருக்கோம். அதே போல தான் இன்னைக்கும் பல ஸ்பெஷலான அப்டேட்ஸ் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோக்களுடைய படங்கள்ல இருந்து அப்டேட் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நாம என்னென்ன அப்டேட் இருக்குன்னு அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா STR 48 படத்துக்கான அப்டேட் தான். உலகநாயகன் கூட தக் லைஃப் படத்துல ரொம்பவே பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்ச கையோடைய STR 48 படத்துக்கான ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படம் ஒரு பீரியாடிக் ஃபிலிம்ன்றதுனால கண்டிப்பா ஃபிளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃபிளாஷ்பேக்கோட தான் படமும் ஸ்டார்ட் ஆக போகுதான். ரெண்டு டிஃப்ரெண்டான லுக்ல STR 48 படத்துல சிலம்பரசன் அவர்கள் நடிக்க போறாரு. நீங்க யாரெல்லாம் STR 48 படத்துக்காக வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா சூர்யா 44 மூவிக்கான அப்டேட் தான். இந்த படத்தினுடைய டைட்டில் லுக் பாத்தீங்கன்னா இந்த மந்த் ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய பர்த்டே அப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா அந்தமான்ல ஷூட் பண்ணாங்க. அது பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸையும் ஒரு பாட்டையுமே ஷூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷெட்யூலா அடுத்த மாசத்துல சென்னையில ஷூட் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி கங்குவா படம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கு அடுத்ததா பரபரப்பா சூர்யா 44 ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அப்டேட்டே வராம இருந்த விடாமுயற்சி படத்துக்கான அப்டேட் தான். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட் பாத்தீங்கன்னா 40 நாளைக்கிட்ட பேலன்ஸ் இருக்கான். மறுபடியும் அஜர்பைஜான்ல ஷூட் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஜூன் 20ஆம் தேதி வரை இந்த படத்துக்கான ஷூட் பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்துக்கான ஷூட் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இன்னைக்கு முடிய போகுது. குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் லுக்ல AK ஒரே ஒரு லுக்ல தான் இருப்பாரு. ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான லுக்ல தான் AK அவர்கள் நடிச்சிருக்காராம். ஹைதராபாத்ல ஷூட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரில ஷூட் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒன்று தான் ஜப்பான். விடாமுயற்சியை விட குட் பேட் அக்லி தான் ரொம்ப ஃபாஸ்டா போகுது. எது AK62 எது AK63ன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா கவின் படத்துக்கான அப்டேட் தான் ஜில்லுன்னு ஒரு காதல். அதுக்கு அடுத்ததா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த ரெண்டு படங்களுக்கான செகண்ட் பார்ட்ல கவின் அவர்கள் நடிக்க போறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. ஒருவேளை ரொம்ப சீரியஸா போறமேனு இப்படியான படங்களை சூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த படங்கள்லயும் கவின் நடிச்சா ரொம்பவே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கில்லி படத்தினுடைய ரீரிலீஸை தொடர்ந்து ஜூன் 22க்கு தளபதி விஜய் அவர்களுடைய பர்த்டேவை முன்னிட்டு துப்பாக்கி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. கில்லி படமே ரீரிலீஸ்ல ஒரு பெரிய சாதனை பண்ணியிருந்துச்சு. அந்த சாதனையை துப்பாக்கி படம் முறியடிக்குதான்றது ஜூன் 22க்கு தான் தெரியும். நீங்க யாரெல்லாம் துப்பாக்கி ரீரிலீஸுக்கு வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தாத்தா வராருன்னு அனிருத் இந்தியன் 2க்கு போட்ட பாட்டை வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைட்ல கலாச்சாரம், இன்னொரு சைட்ல அந்த பாட்டை வைப் பண்ணாம இருக்க முடியல. வேட்டையன், கூலி, இந்தியன் 2, தளபதி 69, விடாமுயற்சி, தேவாரா, SK23, லோகேஷ் உடைய படம்னு சொல்லி அனிருத்னுடைய லைனப் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இந்த வருஷம் முடியட்டும் எத்தனை படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காருன்னு ஒரு கணக்கெடுத்து பார்த்தலாம். இன்னைக்கான அப்டேட் அவ்வளோதான். அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல நாம மீட் பண்ணலாம்.